வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. நாமக்கல் மாவட்டம் ரெட்டிப்பட்டி கிராம விவசாயி VS ராஜு. கால்நடைகளை வணிக ரீதியாக வளர்த்து வரும் இவர் அவற்றின் சாணங்களை கொண்டு சாண எரிவாயு உற்பத்தியினை மேற்கொண்டு வருகிறார். இதனை எவ்வாறு அமைத்தார்? இச்சாண எரிவாயு கலனில் ஏற்படும் வாயுவினை கொண்டு மேற்கொள்ளும் பயன்களை விவரிக்க கேட்டபோது, சார், இந்த இடத்த நான் வந்து 2004 எண்டில் வாங்கினேங்க. இடத்த வாங்கி கோழி ஃபஸ்ட்டு ஒரு லட்சம் கோழிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணால், அப்போ நம்ம கவர்மெண்ட்டு சர்வீஸ் எல்லாம் கொடுத்தாங்க. 3 பேஸில் டெய்லி ஒரு 3 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. அப்புறம் மீதெல்லாம் 2 பேஸ் தான் வருங்க. மோட்டரை இயக்க முடியாது. கோழி பண்ணைக்கு லைட்டு மட்டும் எரியும், தீனி போட முடியாது. எல்லாம் மெஷினரி தான் இப்போ தீனி போடுறோம். ஸோ யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது 2011-12 நம்ம KVK மூலிமா போய் என்னப்பா அப்படியெல்லாம் இருக்குது, எதாவது என்ன பண்ணலாமா, நான் கோபார் கேஸ் மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். அப்போ என்னை வந்து மகாராஷ்டிரா பூனே கூட்டிகிட்டு போனார். அங்கே கவர்மெண்ட் மூலிமா கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பார்த்தோன்னே அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிதுங்க. சரி பார்ப்போம், நம்மளது இவ்வளோ எங்கிட்ட வந்து மென்னூர் வந்து பிரச்சனையே இல்லை, ராவுக்கு ப்ராப்ளம் இல்லை. கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஒரு 100 HP 200 HP போடுற அளவுக்கு எங்கிட்ட வந்து எரு இருக்குது, கோழி எருவு கிடக்குது. ஸோ பார்த்தேன், இதை கோழி எருவு அதை மறுபடியும் அள்ளி கொண்டாந்து போடுற கூலி செலவெல்லாம் பார்த்தா அது பெருசாக லாபம் தரணும். சரி, நம்மகிட்ட செட்டு இருந்தனால ஒரு 20-30 மாட்டை வாங்கி விட்டுட்டு இந்த மாதிரி இப்போ இங்கே பார்க்குற மாதிரி செட் பண்ணி 50க்கு 50 நம்மளுது யூனிட்டு 10 அடி ஆழம் இந்த மாதிரி செட் பண்ணி அந்த கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஜென்ரேட்டர் வந்து 40 kVலாம் 24 மணி நேரம் ஓடிட்டு தான் இருக்குது. ஓட்டுனா எங்களுக்கு மினிமம் ஒரு 12 மணி நேரம் ஓட்டுறோங்க. இந்த 12 மணி நேரம் ஓட்டுறதுல வந்து எனக்கு வந்து மாதம் ஒரு 15,000-20,000 மிச்சம் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ எங்கிட்ட இருக்கிற மாட்டினுடைய கழிவெல்லாம் வந்து அப்படியே ஒரு ஓசை பிடிச்சி அப்படியே கழிவு விட்டோன்னா நேராக அங்கே கேஸுக்கு போயிருங்க. அந்த கேஸினுடைய கழிவு வந்து ஆர்கானிக் மெத்தடில் விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான உரங்க. நீங்கள் உரமே அதாவது விவசாயத்துக்கு இந்த இதை கொண்டு போட்டிங்கன்னா அந்த பூமியும் வளம் கூடும். 2வது காய்கறிகள், விவசாயம், கரும்பு, வாழை இதுக்கெல்லாம் இதை கொண்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து அந்த விவசாய நிலமும் நல்லாயிருக்கும். அதை வாங்கி சாப்பிட்றவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆர்கானிக் மெத்தடில் விவசாயம், அதாவது இயற்கை விவசாயத்துக்கு உகந்த ஒரு உரம் இந்த வந்து கோபார் கேஸனுடைய கழிவு. அதாவது இதை டீகம்போஸ் பண்ணி வர்றதுனால உங்களுக்கு போடும்போது அதிகம் புல்லு கூட வராது. 2வது இது ஒரு பெரிய ஒரு லாபகரமான, ஏன்னா இதை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ தென்னை மரத்தெல்லாம் கூட விட்றேன், நல்லா இருக்குங்க. இப்போ அடுத்ததுக்கு நான் வந்து இந்த ஆடு மாடு வச்சுருக்கனால அதுக்கு தேவையான தீவன புல்லை போடுறதுக்கு உடனே இதை விடும்போது எனக்கு வந்து அதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது, நல்லா இருக்குங்க. அந்த பூமியே நல்லா இருக்குங்க. இப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு 15 இந்த இடத்துல வந்து ஒரு 28 மாடு கிட்ட வச்சுருப்போங்க. இந்த 28 மாடு இருக்குது. பால் மிஷின் கறவை தான் வச்சுருக்காங்க. அவர் ஒரு ஆள் தான் பார்த்துக்கிறாருங்க. மேக்ஸிமம் ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. இந்த கழிவு என்னென்னா, இப்போ இந்த 28க்கு மேலே நான் தனி இந்த மாதிரி மெத்தட் இல்லைன்னா கிட்டத்தட்ட 4 பேர் போடணும் வேலைக்கு, சாணத்தை கொண்டு அள்ளி கொண்டு போட்டு பண்ணுறதுக்கு. இப்போ 2 பேர் 4 ஆளுக்கு 2 ஆள் தாங்க. 2வது பார்த்தீங்கன்னா ஸ்மெல் இருக்காது. வந்தீங்கன்னா நம்ம கொட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஷே இந்த இதே இல்லைன்னா, இந்த அவுட்ரு கழிவு இல்லைன்னா நேரம் எனக்கு வெளியில் கொண்டு விட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வந்துட்டுருக்கும். இது சுகாதார முறையாக என் பண்ணையிலே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 1.5 லட்சம் லேயிங்களை வச்சுருக்கிறேன். நீங்கள் இப்போ வந்து எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல்லுங்கிறது வராதுங்க, கொஞ்சம் கூட வராது.
ரெண்டாவது வந்து நம்ம ஈபி நம்பி இருக்கணும் அவசியமே இல்லை. நம்ம எனி டைம் எனக்கு எப்பப்போ வேணுமோ கேஸ் ஆன் பண்ணி நாங்கள் ஜென்ரேட்டர் மூலிமா நான் கரண்ட் எடுத்துக்கிறேங்க. அது பெஸ்ட்டு மெத்தடுங்க. சொல்ல போனோம்னா நீங்கள் இந்த கேஸில் என்னென்னா ஃபஸ்ட்டு 1 இயருக்கு அந்த கழிவு வெளியே வருது பாருங்கள், அது நல்ல காசுங்க, அருமையானது. அது விவசாயத்துக்கு யூஸ் பண்ணோம்னா பல முறையில் நமக்கு மண் வளம் கூடும், நமக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. ஒரு கிராமத்தில் 5 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர்லாம் நிலம் வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு 5 மாடு வச்சுருப்பாங்க, 4 ஆடு வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இன்டீரியரில் இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் டவுன் பக்கமாக இருக்கலாம். அவங்க கேஸுக்காக போய் புக் பண்ணி அதை கூட இதை கூட வாங்குறதோட 4 எப்படி அவங்களுக்கு 4 மாடு 5 மாடு வச்சுன்னா அதனுடைய கழிவை சிம்பிளாக அந்த மாதிரி கோபார் கேஸ் யூஸ் பண்ணுன்னா கேஸையும் எடுத்துக்கலாம், அவங்க நல்லாவும் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த எருவை மறுபடியும் அவங்க அந்த 4 ஏக்கருக்கு கிட்ட ஒரு 10 மாடு வச்சுருந்தா 4 ஏக்கருக்கு தேவையான எருவு அதிகமாகவே இருக்கும், நல்லாவே இருக்கும். உரங்கிறத போட தேவையில்லைங்க. சரி, ஒரு வீடு இருக்காங்க, முன்னாடியே சொன்னாங்கன்னு நினைக்கிறேங்க. ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. அந்த 4 பேருமே வந்து அவங்க வீட்டில் அங்கே உள்ளே இருக்க வீட்டுக்கிட்ட இருக்கிற புல்லு புடுங்கெல்லாம் கூட பிடிங்கி போட்டு கேஸ் தரலாங்க. இது மக்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் ரோட்டில் போகிற புல்லெல்லாம் இருக்குது பாருங்கள், வீட்டை சுற்றி புல்லெல்லாம் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அறுத்து அப்படியே உள்ளே போட்டிங்கன்னா அது கேஸ் பயங்கரமாக இருக்குங்க. அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறேன்னா, கொஞ்சம் புல்லை பிடிங்க போட்டுட்டு சின்ன டப்பால் வச்சு அப்படியே வச்சு கமுத்தி வச்சிங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு எடுத்து பாருங்கள், அப்படியே கேஸ் ஃபுல்லாக வரும். அதுதாங்க அந்த கோபார் கேஸ். அந்த புல்லு பிடுங்குற புல்லுலேருந்து கூட பச்சை புல்லு தட்டுக்கிட்டல எல்லாமே நம்ம கேஸ் எடுக்கலாங்க. இது இந்த மெத்தடு. அதே மாதிரி இப்போ ஒரு வீதி இருக்குது, ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சு, ஒரு வீதியே இருக்குது, 10 பேர் 50 பேர் வாங்கினா 50 பேர் ஒன்றா சேர்ந்தா இந்த 50 பேர்த்துக்கு அவங்களுடைய கழிவுகள் இருக்குல்ல, மலை கழிவுகள், யூரினு, இந்த மாதிரி வேஸ்ட் இதெல்லாம் ஒரு கலந்து போட்டுட்டு ஒரு பொது வச்சா கூட அந்த 50 பேர்த்துக்கு நீங்கள் வந்து கேஸ் எடுத்துக்கலாம். இது கவர்மெண்ட் பார்த்து பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாவே அமையும். மக்களுக்கு வந்து இன்னும் வந்து கேஸ் தட்டுப்பாடே வராதுங்க. அவங்க செல்ஃப் யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலும் விவரம் பெற VS ராஜு அவர்களை 09843122043 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மானாவாரி துவரை பயிரில் ஏற்படும் வேரழுகல் நோயினை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுவது போன்ற குறிப்புகளை அறிவுரையாக வழங்குகின்றார் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் M. பரமசிவன் அவர்கள். இந்த துவரை சாகுபடியில் வந்து நம்ம வந்து ஆடிப்பட்டதுலேருந்து நம்ம விதைப்போம். ஆனால் விதைத்தாலும் வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து பயிர் பாதுகாப்பு முறையில் வந்து வருமுன் காக்கணும். அப்படியே காக்காமல் நம்ம வந்து போட்டோன்னா பல வகையான நோய்கள் பூச்சிகள் தாக்கம் அதிகரிக்கும். அதாவது இப்போ நோயை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம்னா வந்து மண் மூலம் பரவக்கூடிய நோய்கள் இருக்குது, மற்றும் பூச்சி மூலம் பரவக்கூடிய நோய்கள் இருக்குது, மற்றும் காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய்களும் இருக்குது. நம்ம விதைத்த ஒரு மாதத்துக்குள் வந்து நமக்கு வந்து மண் மூலம் பரவ, அதாவது மண்ணில் வந்து விதை ஆழமாக போட்டாலோ அல்லது விதை நேர்த்தி பண்ணாமல் வந்து நம்ம வந்து விதைத்தாலோ இந்த மண் மூலம் பரவும் நோய் வந்து முளைக்க விடாமல் கருகி விதைக்கன்று அழுகி கொடுக்கும். அந்த விதைத்த ஒரு மாதத்துக்குள்ள செடி வளர விடாமல் குட்டையாகவே தட்டையாக இருக்கும், மஞ்சள் கலரில் வந்து செடி மாறிவிடும். இது வந்து வேறு அழுகல் நோய். அதாவது வேறு அழுகல் நோய் என்பது நமக்கு வந்து முளைச்சி வந்து ஒரு மாதத்துக்குள்ள பார்த்திங்கன்னா கீழே வந்து அடியில் பார்த்தா சின்ன சின்ன வந்து எல்லா செடியும் பச்சையாக இருக்கும், அழுகல் செடியை மட்டும் அங்கங்கே பேச்சாக தெரியும். அப்போ வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மண் மூலம் பரவக்கூடிய நோய் காரணம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மருந்து அடிக்கணும். மருந்து அடிக்கணும்னா வந்து உடனே வந்து நம்ம வந்து விதை நேர்த்தி பண்ணாமல் போட்டிருந்தோன்னா வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம மருந்து அடிக்கணும்னா இதுக்கு வந்து கட்டுப்படுத்துகிற முறை வந்து கார்பன் டெசிம் வந்து 1 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி வந்து சாயில் வந்து ஊற்றி விடணும். இந்த 2 நோயுமே வந்து முக்கியமான மண் மூலம் பரவக்கூடிய நோய். இந்த மண் மூலம் பரவக்கூடிய முக்கியமான நோய்களுக்கு வந்து நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடு முறையில் என்னென்னா மஸ்ட்டு வந்து விதை நேர்த்தி பண்ணணும். விதை நேர்த்தி பண்ணுறதுன்னா நமக்கு வந்து முக்கியமாக வந்து ட்ரைகோடர்மா விரிடி வந்து 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் கலந்து நம்ம வந்து விதைக்க வேண்டும். அதே சமயம் வந்து நம்ம வந்து உயிர் விதை நேர்த்தியும் பண்ணலாம், அதாவது பயோ ஃபெர்டிலைசர் அப்படிம்பாங்க, அதையும் வந்து நம்ம சேர்த்து பண்ணலாம். அது பண்ணால் என்னென்னா நமக்கு வந்து வளிமண்டலத்தில் நைட்ரஜனை நிலப்படுத்தி கொடுக்கக்கூடியது. அப்போ வந்து என்னென்னா 2, அதாவது பயோ ஃபெர்டிலைசர் அண்ட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்
உயிரியல் நுண்ணியல் காரணி உயிரியல் வேதி இது ரெண்டும் சேர்ந்து நம்ம கலந்து கொடுக்கும்போது பயிர் நன்றாக வளரும். அதாவது பயிர் வகைகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து விதைநிறுத்தி வந்து நம்ம வந்து ரைசோபியம் ப்ளஸ் பாஸ்போபாக்டீரியா. ரைசோபியம் வந்து நமக்கு நைட்ரஜன் நிலைப்படுத்தக்கூடியது, பாஸ்போபாக்டீரியா வந்து பாஸ்பரஸ் அதாவது மணிச்சத்தை நிலைப்படுத்தி கொடுக்கக்கூடியது. இது ரெண்டையும் வந்து 200 கிராம் 10 கிலோவுக்கு ப்ளஸ் இது ஒரு 200 கிராம் 10 கிலோவுக்கு ப்ளஸ் நமக்கு வந்து இது ஒரு 4 கிராம் பேருக்கு 1 கேஜிக்கு சேர்த்து நம்ம வந்து இது போடும்போது என்ன ஆகும்னா வந்து நோய்க்காரனையும் கட்டுப்படுத்தும், மண் மூலம் பரவும் நோய்க்காரனையும் கட்டுப்படுத்தும், மற்ற பயிர் வளர்ச்சியை வேகப்படுத்தி கொடுக்கக்கூடியது. அதாவது அந்த ட்ரவுட்லேருந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து 40 to 45 நாள் வேர் வாடலோ வேர் அழுகலோ வரவிடாமல் நமக்கு தடுக்கக்கூடிய சக்தி உடையது. அதனால் வந்து முக்கியமாக வந்து விதைநிறுத்தி பண்ணணும். ஸோ அப்படி விதைநிறுத்தி நம்ம பண்ணாமல் வச்சோம்னா வந்து நோய் தென்பட்டவுடன் கார்பன் டெசிம் வந்து 1 கிராமுக்கு 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம வந்து மண்ணில் தெளிக்க வேண்டும். இவ்வாறு நம்ம வந்து கடைபிடிச்சோன்னா முக்கியமாக வந்து அதாவது வருமுன் காப்ப மாதிரி முதல்ல வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அந்த வந்து நோயை கட்டுப்படுத்தலாம். சரி, நம்ம விதைநிறுத்தி பண்ணலைன்னா நீங்கள் வந்து என்னென்னா மண்ணில் அதாவது விதைக்கும் போது மண்ணில் வந்து ட்ரைகோடர்மா விரிடி 1 கிலோ ப்ளஸ் 25 கிலோ சாண உரம் கலந்து மண்ணில் வந்து 1 ஏக்கருக்கு மண்ணில் வந்து விட்டோம்னா இந்த மண் மூலம் பரவும் நோய் காரணி வந்து பெரும்பாலும் குறைத்தோம்னா நம்ம நல்ல மகசூல் இழப்பிலிருந்து பாதுகாத்து நல்ல மகசூலை அதிகரிக்கலாம். இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு நோய் என்றன்னா மலட்டு தேமல் நோய். இந்த மலட்டு தேமல் நோய் என்பது நமக்கு வந்து விதைத்த வந்து 2 மாதங்களுக்கு அப்புறம் வந்து அதாவது இது வந்து விதைத்த முதல் பயிர் அறுவடை காலம் வந்து எப்போ வேணாலும் இது வரும். இது வந்து ஒரு பூச்சி அதாவது மைட் என்கிற ஒரு பூச்சி மூலம் நமக்கு பரவக்கூடியது. அது எப்படின்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த மற்ற செடியை பார்க்கும்போது இந்த செடியை பார்த்திங்கன்னா வந்து இலை வந்து சுருங்கி இருக்கும், தட்டையாக இருக்கும், தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும் மற்ற இலையை விட. அதே சமயம் மற்ற இலையை விட இது வந்து சிறுசாகவும் இருக்கும். மற்ற இலையில் வந்து நவம்பர் மாதம் வந்து நமக்கு பூக்குன்னா இந்த இலை வந்து பூக்காது. இலை தலைப்பாகம் ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன இலையாக வந்து இலையோட கணுக்கள் சிறுசாகவும் காம்போட சைஸ் சிறுசாகவும். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து தலைப்பகுதி வந்து புதர் மாதிரி தோன்றும். அந்த புதர் மாதிரி தோன்றும்போது என்ன ஆகுனா அதுலேருந்து பூக்கள் வராது, காய்கள் கேட்காது. இது வந்து நமக்கு வந்து முன்னாடியே வந்ததுன்னா அதாவது ஒரு 90 நாளைக்கு நமக்கு முன்னாடியே வந்ததுன்னா வந்து 90% வந்து மகசூல் இழப்பு ஏற்படும். இதை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தணும்னா வந்து ஒன்று வந்து கட்டுப்பாடு முறைகள் வந்து ஒன்று வந்து பயிர் சுழற்சி முறையை கையெழுத்த வேண்டும். முதல் வருஷம் வந்து பயிர் வகை துவரை போட்டோம்னா மறு வருஷம் வந்து தானிய பயிர்களான சோளம் கம்பு போடணும், அல்லது கம்பு போடலாம், அல்லது தென்பட்டவுடன் வந்து நமக்கு வந்து மருந்து கண்டிப்பாக நம்ம தெளிக்க வேண்டும். இது வந்து அதாவது மைட்டிசைடு அதாவது கெல்தேன் 0.1% வந்து தெளித்தா வந்து இந்த மல்ட்டு தேமல் வந்து கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று வந்து விதை நேர்த்தி பண்ணணும், அதாவது பூச்சிக்காக விதை நேர்த்தி பண்ணுறது கார்போபீரான் 25% கார்போபீரானை கொண்டு நம்ம விதை நேர்த்தி செய்யணும். அதே சமயம் பின்னாடி வந்து வந்ததுன்னா வந்து கெல்தேன் 0.1% நம்ம தெளித்தோன்னா இந்த மலட்டு தேமல் நோயிலிருந்து பாதுகாத்து நல்ல மகசூல் பெறலாம். மேலும் விவரம் பெற எம் பரமசிவன் அவர்களை 045652830880 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க.